அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதைவிட கூடுதலான நன்மை ஹஜ்ஜில் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அத்திர்ஹமு பிஸபிஇ மிஅத்தின் லைஃபின், ஒரு திர்ஹம் செலவழித்தால் ஹஜ்ஜில் ஒரு திர்ஹம் செலவழித்தால் அது 700 மடங்காக அல்லாஹு தஆலா அதை அதிகப்படுத்தி சவாபாய் அல்லாஹ் தருவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே ஹஜ்ஜுக்காக உம்ராவிற்காக வேண்டிய செய்யப்படுகிற செலவுகள் அதிலே சவாப் இருக்கிறது. அதை ஒரு சிரமமாக கருதக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சிரமப்படுகிறீர்களோ செலவழிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு சவாப் அதிகமாக கிடைக்கும். இங்கிருந்து ஹாஜிகள் எல்லாம் கிளம்புவார்கள். கிளம்பக்கூடிய நேரத்தில் எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டு விட்டால் அவரும் ஹாஜிகளுடைய பட்டியலில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ஜு செய்யாமல் ஹஜ்ஜுக்கு கிளம்பக்கூடிய நேரத்தில் ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால், எதிர்பாராத விதமாக அவருடைய அஜல் முடிந்து விட்டால் அவருக்கு ஹாஜிகளுடைய நன்மை கொடுக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் ஹரஜ ஹாஜ்ஜன் ஃபமாத குதிபலஹு அஜ்ருல் ஹுஜ்ஜாஜி இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள்ல ஹாஜிகளுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். அதே போல்தான் உம்ராவிற்கும். உம்ரா செய்ய வேண்டும் என்று ஒருவர் கிளம்புகிறார், எதிர்பாராத விதமாக அவருக்கு மரணம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமான நன்மை கிடைக்கும். ஹஜ்ஜிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு இபாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான அதிகமான நன்மைகள். தவாஃபிலே கஅபத்துல்லாவை தவாஃப் செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுதுவிட்டால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒரு அடிமையை உரிமை விட்டால் என்ன ஒரு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 2 ரக்காத் தொழுகைக்கு அல்லாஹ் தருகிறான். தவாஃப் செய்துவிட்டு ஏன் இது போன்ற நன்மைகளை எடுத்துச் சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்கும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற ஆசை வர வேண்டும். ஒவ்வொரு நபருக்கும் அந்த ஆசை வர வேண்டும். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும், சிறார்களுக்கும் அந்த ஆசை வர வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த நன்மை எனக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட வேண்டும். சஇ செய்கிறார்களே, சஃபாவிற்கும் மருவாவிற்கும் மத்தியில் தொங்கோட்டம் ஓடுகிறார்களே, அப்படி தொங்கோட்டம் ஓடுகிற போது 70 அடிமைகளை உரிமை விட்டால் என்ன ஒரு சவாபு கிடைக்குமோ அந்த சவாபை அல்லாஹ் கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அரஃபாவுடைய மைதானம் பாக்கியமான இடம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது அந்த இடத்திற்கு அரஃபாவுடைய நாளில் அங்கே தங்குவதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அந்த மைதானம் இருக்கிறதே, அந்த மைதானத்திலே அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் கொஞ்ச நேரம் அந்த மைதானத்தில் இருந்து துஆ செய்து விட்டால் அவருடைய பாவம் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுகிறார். அங்கே வந்து என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்று ஒருவர் நினைத்தால் அவர் பாவி. அது பாக்கியமான இடம், அது நம்முடைய பாவங்களை எல்லாம் கரைக்கக்கூடிய இடம் அரஃபாவுடைய மைதானம் என்பது. அரஃபாவுடைய மைதானத்திலே சென்று துஆ செய்தால் அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஒப்புக்கொள்கிறான். பாவங்கள் கரையக்கூடிய இடம் அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜு என்று சொன்னாலே அரஃபாவில் தங்குவதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த இடங்களை வாழ்நாளில் ஒரு தடவையாவது அங்கு ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய மனதில் வர வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ ஆசை வருது. விலை உயர்ந்த பைக் வாங்கணும், விலை உயர்ந்த ஃபோன் வாங்கணும், குளிர்ந்த பிரதேசங்களுக்கு போகணும், டூர் போகணும், என்னென்னமோ ஆசை செய்கிறார், கற்பனை கொள்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். பங்களா மாதிரி வீடு கட்டணும், பெரிய வீடா கட்டணும், பெரிய வாகனமாக வேண்டும். இப்படியெல்லாம் உலகத்தினுடைய மோகம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இபாதத்தின் பக்கம் நம்முடைய ஆசை வர வேண்டும். பாக்கியமான இடங்கள் எவ்வளவு நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். குர்பானியை முடித்துவிட்டு அங்கே ஹாஜிகள் மொட்டையடிப்பார்கள்.
தங்களுடைய தலையிலிருந்து விழுகிற ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் சவாபை கொடுக்கிறான். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், நாமும் இங்கே முடி வெட்டுகிறோம். ஆனால் அங்கே சென்று குர்பானி கொடுத்ததற்கு பிறகு, ஹஜ்ஜுடைய அமல் முடிந்ததற்கு பிறகு ஒரு மொட்டை எடுக்கிறார் என்று சொன்னால், முடி எடுக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் தஆலா சவாபை கொடுக்கிறான். ஹஜ்ஜுடைய காரியங்கள் அனைத்தும் முடிந்து விட்டால் வானவர்கள் ஒவ்வொரு ஹாஜிகளிடத்திலேயும் சொல்கிறார்கள், யஅமல் ஃபீமா தஸ்தக்பிலு ஃபகத் குஃபிர லக மாலை மாமலா. வானவர்கள் சொல்லித் தருகிறார்கள், உங்களுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி வருங்காலத்திற்காகவே நீங்கள் நன்மைகளை செய்து சேகரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹாஜிகளுக்கு, உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு வானவர்கள் சுபச்சோபனம் சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த சுபச்சோபனத்தை அல்லாஹ் நமக்கும் சொல்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. எனவே நம்முடைய வாழ்நாளில் லட்சியமாக இருக்க வேண்டும், ஹஜ்ஜும் உம்ராவும் லட்சியமாக இருக்க வேண்டும். அதே போல இங்கே கவனிக்கப்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு ரொம்ப சிரமப்படுறோம், உம்ரா மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மனோநிலை பெரும்பாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது தவறு. ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு கடமை வசதியானவர்கள் மீது ஹஜ்ஜு கடமை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், 5 விஷயங்கள் மீது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. வசதியானவர்கள் மீது ஹஜ்ஜு கடமை. எப்படி பாலிகாகிவிட்டால் தொழுகை கடமையோ, தொழுகாவிட்டால் அவர் குற்றவாளியோ, நோன்புடைய காலத்தில் ஆரோக்கியம் இருந்து நோன்பு வைக்காவிட்டால் எப்படி அவர் குற்றவாளியோ, அதேபோல்தான் வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாவிட்டால் அவர் குற்றவாளி என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகிறது. தொடர்ந்து ஹஜ்ஜு செய்யாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், வசதி இருந்தும் ஒரு 5 வருடத்திற்கு அவர் தள்ளி போடுவதே அவர் பெரும் பாவம் என்பதாக ஹதீஸில் வந்திருக்கிறது. ஹஜ்ஜு செய்யாமல் மரணித்து விட்டால் அவர் யகூதியாகவோ நசரானியாகவோ எழுப்பப்படுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். எனவே வசதி வந்தவுடன் ஹஜ் செய்ய ஆரம்பித்தோம். வசதி வந்த உடனே, இன்னும் கல்யாணம் முடியல, கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்துக்கலாம், இன்னும் வீடு கட்டலை, வீடு கட்டினதுக்கு பிறகு பார்த்துக்கலாம், 40 வயது 50 வயதுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம், பிள்ளையினுடைய நிக்காகிற்கு பிறகு பார்த்துக்கலாம் என்று தள்ளி போடக்கூடாது. ஹஜ்ஜை இப்படி தள்ளி போடக்கூடாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஹஜ் செய்ய நினைத்தால் உடனடியாக ஹஜ்ஜை தீவிரப்படுத்துங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் உடனடியாக ஹஜ்ஜை தீவிரப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு நீங்கள் அப்புறம் செஞ்சுக்கலாம் தள்ளி போட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தொடர்ந்து வேலைகள் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அஜல் இருக்குமா என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜை தள்ளி போட்டே கொண்டே இருந்தால் பிறகு செஞ்சுக்கலாம், வீடு கட்டிட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஹஜ்ஜுக்கு போய்க்கலாம், பிள்ளையினுடைய நிக்காகை முடித்து விட்டு ஹஜ்ஜுக்கு செய்யலாம், ஹஜ்ஜுக்கு போகலாம் என்று நீங்கள் ஹஜ்ஜை தள்ளி போட்டால், ஒருவேளை நீங்கள் தள்ளி போடுகிற போது உங்களுடைய அஜல் முடிந்து விட்டால் நீங்கள் குற்றவாளிகளாக நாளை கியாமத்து நாளில் எழுப்பப்படுவீர்கள், யகூதிகளாக எழுப்பப்படுவீர்கள், நசரானிகளாக எழுப்பப்படுவீர்கள். கடுமையான வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே வசதி வந்தவுடன் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், வசதி வந்தவுடன் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இமாம்கள் சின்ன வயதில் 18 வயதில் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள், தாபியின்கள். புகாரியினுடைய விரிவுரை எழுதிய அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 18 வயதில் ஹஜ் செஞ்சாங்க. இப்னு பதூதா மிகப்பெரிய மார்க்க அறிஞர், 18 வயதில் ஹஜ் செஞ்சாங்க. பெரும் சஹாபாக்கள், தாபியின்கள் சின்ன வயதில் ஹஜ் முடித்திருக்கிறார்கள். வசதி வந்துருச்சுன்னா ஹஜ் கடமை. வசதி வந்து விட்டால், உடல் ஆரோக்கியம் இருந்தால், ஏனென்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதே ஹஜ் செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நோய்கள், ஒவ்வொரு விதமான நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. புதிதாக நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதே ஹஜ் செய்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து நாளினுடைய நெருக்கத்தில் ஒவ்வொரு நபர்களும்
ஒவ்வொரு நோக்கத்திற்காக வேண்டி ஹஜ் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅதி அலன்னாஸி ஸமானுன் யஹுஜ்ஜு அக்னியாஉ. செல்வந்தர்கள் எதற்கு தெரியுமா ஹஜ் செய்வார்கள்? தங்களை கஞ்சன், இவன் ஹஜ்ஜுக்கு கூட போகாமல் இருக்கான் என்று யாரும் தங்களை திட்டக்கூடாது, தங்களை யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போவார்கள். வௌசாத்துஹும் லித்திஜாரா, நடுத்தர வர்க்கத்தினர்கள் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போவார்கள். வகுர்ராஉஹும் லிர்ரியா, அறிஞர்கள் தங்களை பிரபலியப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போவார்கள். வஃபுகராஉஹும் லில் மஸ்அலத்தி, ஏழைகள் யாசகம் கேட்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போவார்கள். அப்படிப்பட்ட காலமும் வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் ஹஜ்ஜுக்கு செல்கிற போது நியத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி செல்கிறேன், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. நான் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன் என்கிற எண்ணத்தை, தூய்மையான எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக, மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹஜ்.